மகா மேன்மையான வாசல், ஜீவனுள்ள மெய்ப்பன் வழியாய் உங்கள் பாதையை கண்டடைதல். இந்த உலகம் வேதனையான கடந்த காலம், குற்ற உணர்வு, விடாத பயம், தனிமை போன்ற கடினமான சுவர்களால் நிறைந்திருக்கிறது. சில சுவர்களின் மேல் உள்ளே நுழைய அனுமதி இல்லை என்ற பெயர் பலகைகள் தொங்குகின்றன. சமாதானமும் நோக்கமும் நமக்கு எட்டாத தூரத்தில் இருப்பதாக அவை எச்சரிக்கின்றன. பல சமயங்களில் நாம் இந்த சுவர்களை தாண்ட முயன்றோ அல்லது பலம் தராத பாதைகளில் அலைந்தோ களைப்படைந்து போகிறோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமூக மற்றும் ஆன்மீக போராட்டங்களுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் மத தலைவர்களுக்கும் முன்பாக அந்த தடையை உடைத்து ஒரு உண்மையான மேய்ப்பன் எப்படி இருப்பார் என்பதை வெளிப்படுத்தினார். அவர் என்னிடம் ஒரு வரைபடம் அல்லது ஏணி இருக்கிறது என்று சொல்லவில்லை. அவர் ஒரு தத்துவத்தையோ அல்லது மனித கருத்தையோ கூறவில்லை. அவர் அதிகாரத்தோடு நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று அறிவித்தார். யோவான் 10:7. இந்த புரட்சிகரமான பிரகடனம் இன்றும் தடைகளை தகர்த்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எல்லா எல்லைகளையும் மௌனமாக்குகிறது. வாசலில் கேட்கும் நிச்சயத்தின் சத்தம். அவர் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறுவதை கவனியுங்கள். இங்கு மெய் என்ற வார்த்தை வெறும் தகவலை மட்டும் குறிக்கவில்லை. தான் வெளிப்படுத்த போகும் காரியம் பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத விதி என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார். அவர் ஒரு செய்தியை மட்டும் சொல்லவில்லை, நானே அந்த உறுதிப்பாடு என்று கூறுகிறார். மெய்யாகவே என்று இந்த திரும்ப சொல்லும் முறை தெய்வீக உண்மைத்துவத்தையும் முழுமையான நிச்சயத்தையும் குறிக்கிறது. இது வாழ்வா சாவா என்ற முடிவை எடுக்கும் போது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த வாசலுக்குள் நுழைவது என்பது வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற அவரோடு ஒரு உயிருள்ள உறவுக்குள் நுழைவதாகும். யோவான் 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று கூறுகிறது. இந்த தெய்வீக பிரகடனம் 3 அசைக்க முடியாத உண்மைகளை திறக்கிறது. 1. வாசலாக இருக்கும் மேய்ப்பர். மூல கிரேக்க மொழியில் இயேசு தூரா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதற்கு ஒரு தனித்துவமான நுழைவாயில் என்று பொருள். 1ஆம் நூற்றாண்டில் மேய்ப்பர்கள் ஆடுகளை கற்களால் ஆன அடைப்புகளில் பாதுகாப்பாக வைத்து ஒரு குறுகிய திறப்பை நுழைவாயிலாக பயன்படுத்தினார்கள். இரவில் ஆடுகளை பாதுகாப்பதற்காக மேய்ப்பனே அந்த வாசலில் படுத்துக் கொள்வார். அவருடைய சரீரமே வாசலானது. ஒரு மிருகம் ஆடுகளை தாக்க வேண்டும் என்றால் மேய்ப்பனை தாண்டித்தான் வர வேண்டும். அதே போல ஒரு ஆடு வெளியே போக வேண்டும் என்றால் மேய்ப்பன் மேல் நடந்துதான் போக வேண்டும். அவரே வடிகட்டியாக இருந்தார். 2. அலைச்சலில் இருந்து அடைக்கலத்திற்கு. என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு வாக்குறுதி அளிக்கிறார். இது திருடர்களும் ஓநாய்களும் நிறைந்த வெளி உலகத்திலிருந்து பாதுகாப்பு மற்றும் அந்யோன்யமான உறவு நிறைந்த உள் இடத்திற்கு வரும் மாற்றமாகும். எசேக்கியேல் 34:11, இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் என தேவன் வாக்குறுதி அளித்தார். இயேசு நானே வாசல் என்று சொல்லும் போது அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றமாக நிற்கிறார். நீங்கள் இந்த வாசலுக்குள் நுழையும் போது ராஜாவின் பாதுகாப்பில் இருக்கும் பொக்கிஷமாக ரட்சிப்புக்குள் பிரவேசிக்கிறீர்கள். 3. லக்கை நோக்கிய பயணம். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று இயேசு கூறுகிறார். இந்த வாசலுக்குள் நுழைவது ஒரு சிறைச்சாலைக்குள் செல்வது அல்ல. அது உங்கள் லக்கை நோக்கிய பயணத்தின் ஆரம்பம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நுழைந்த உடனே உங்கள் வாழ்க்கை ஒரு உன்னதமான ஆவிக்குரிய வளர்ச்சியாக மாறுகிறது. வெளியே செல்வது என்பது இனி ஆபத்து அல்ல, அது உங்கள் விடுதலையின் அடையாளம். நீங்கள் உலகத்திற்குள் செல்லும் போது இயேசுவின் பாதுகாப்பு உங்களோடு இருக்கும். அந்த வாசலின் அதிகாரத்தை நீங்கள் சுமந்து செல்கிறீர்கள். நீங்கள் ஓநாய்கள் இருக்கும் உலகில் ஒரு பலியாடாக அல்ல, அதிகாரம் பெற்ற பிரதிநிதியாக இயேசுவை வெளிப்படுத்த செல்கிறீர்கள். முடிவுரை. ஜீவனுள்ள வாசலுக்குள் நுழையுங்கள். உங்களுக்கான சுவர்களை நீங்களே கட்டிக்கொள்வதை நிறுத்துங்கள். உங்கள் சுய கிரியைகள் மூலமாக மாற்று வழிகளை தேடுவதை விடுங்கள். நானே வாசல் என்று சொல்லுபவரின் பாதுகாப்புக்குள் வாருங்கள். அவரில் உங்களுக்கு பிதாவினிடத்தில் பிரத்யேகமான பிரவேசமும் எதிரியிடமிருந்து முழுமையான பாதுகாப்பும் உண்டு. வாசல் திறந்திருக்கிறது. மேய்ப்பர் காத்திருக்கிறார். மேய்ச்சல் பசுமையாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பாரத்தை சுமந்து தளர்ந்து போயிருந்தாலும் சரி, அஞ்சாதீர்கள். இயேசுவே தீர்வுக்கான ஒரே வாசல். உங்கள் நித்திய நோக்கத்தை நோக்கிய பயணத்தை தொடங்க அந்த ஜீவனுள்ள வாசலுக்குள் இப்பொழுதே முழு நம்பிக்கையுடன் பிரவேசியுங்கள். புதியதோர் வாழ்வு உங்களை வரவேற்கிறது.